1331 சிம்பிள் நம்பர் தான் அது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்துருக்குமா? இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின்லயே இப்போ நான் சொன்ன மாதிரி மென்சுரேஷன் டைப்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெஷர்மெண்ட்ஸ்ல 1231 1462 1561 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு இதுல எது ஆன்சர்னு தெரியல, எனக்கு ஃபார்முலாவும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாப்பா பை ஆர் எல் வர மாதிரி ஒரு ஃபார்முலா, இது ஆர் வேல்யூ எல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடத்துல அப்போ பை வருதுன்னு நமக்கு தெரியுதா, அப்போ 11ல டிவைட் ஆகுதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் 1 அடுத்து 3 கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 3 1 4. இந்த மாதிரி மிஸ் பண்ண நம்பர்லாம் கூட்டுங்க. 3 1 4, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 0 வருதா? அப்ப இது ஆன்சரா இருக்கலாம். வேற அந்த மாதிரி வருதா செக் பண்ணுங்க. 1 3 எவ்வளவு? 4, 2 1 3, 4 மைனஸ் 3 1. ஸோ ஆன்சர் இல்லை. ஸோ இதை கூட்டி பாருங்க, இதெல்லாம் ஆன்சரா இருக்காது. ஓகேவா? ஸோ இது மட்டும் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா மீனிங் புரிஞ்சதா? இந்த மாதிரி எவ்வளோ பெரிய நம்பர் வந்தாலும் சரி ஒரு கேப் விட்டு கூட்டணும். ஒரு 4 நம்பர் சொல்றேன், எங்க அப்ளை ஆகுதுன்னு தெரியுது இல்லமா, இதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த மாதிரி நம்பர் வருது. இப்போ இப்படி கூட்டுறோம் ஒரு கேப் விட்டு, அந்த கேப்ல விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை ஃபுல்லா தனியா கூட்டணும். 7 4 11 17 19 மைனஸ் 2 5 7 7 3 10. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 9 வருதா? இந்த மாதிரி டிஃபரன்ஸ் 0வாவோ இல்ல 11ஆவோ வரலைன்னா இந்த நம்பர் கண்டிப்பா 11ல டிவைட் ஆகாது. எப்படி பண்ணணும் தெரிஞ்சா? சரிங்களா? இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் நம்ம பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன்.